இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மோடுக்கு வந்த பின்னாடி மறுபடியும் எக்ஸாம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுதான் வந்து தூக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும், பசியின்மை ஏற்படுத்தும், இரிட்டேஷன் ஆவாங்க, எதை பேசினாலும் கோவப்படுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து திருப்பி பேசுறது, அதாவது ஐயோ இப்படி ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்கங்க. அதாவது ஒரு சாம்பிள் பேப்பர் ஒரு 410ன்னு ஒரு சோர்ஸ் சொல்லுது, 600 கொஷின்ஸ்ன்னு சொல்லுது. இந்த கொஷின்ஸ்ல இருந்து 120லேருந்து 140 கொஷின்ஸ், கிட்டத்தட்ட 90% கொஷின்ஸு அந்த சாம்பிள் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்ஸில் நீட் தேர்வுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸோட கையில் கிடச்சிருக்கு. பல ஸ்டூடெண்ட்ஸோட கையில். இது ஏதோ ராஜஸ்தானில் ஆரம்பித்து அப்புறம் இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு காட்டு தீ மாதிரி வேகமாக வந்து இந்த வினாத்தாள் விடைகள் பரவி பெரிய லெவலில் ஒரு கொஷின் பேப்பர் லீக் நடந்திருக்கிறதா இப்போ சொல்லப்படுது. ஆனால் யாருக்கு பிரச்சனை தெரியுமாங்க? உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தூக்கம் சரியாக வராது, பசி எடுக்காது மறுபடியும். ஏன்னா ஒரு பீக்குக்கு போயிட்டு திருப்பி வந்து ரிலாக்ஸேஷன் மோடுக்கு வந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் பீக்குக்கு போகணும். இப்போ இந்த ரிலாக்ஸேஷன் மோடுக்கு வந்த பின்னாடி மறுபடியும் எக்ஸாம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுதான் வந்து தூக்க பாதிப்புகளை ஏற்படுத்தும், பசியின்மை ஏற்படுத்தும், இரிட்டேஷன் ஆவாங்க, எதை பேசினாலும் கோவப்படுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து திருப்பி பேசுறது, அதாவது ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, கேன்சல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசிட்டு கூடாது. இது ரொம்ப அநியாயம், இது ரொம்ப நல்லா எழுதுனாப்புல, இனிமேல் எப்படி எக்ஸாம் எழுதுவான், ஃபர்ஸ்ட் வாட்டி எழுதும்போது அவ்வளோ நல்லா எக்ஸாம் எழுதுனான், இப்போ செகண்ட் வாட்டி எப்படி வரும்னு தெரியாது, அது ஹார்டாக கஷ்டமாக வருமா இல்லை சுலபமாக வருமா அப்படின்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோமோ தெரியாது. இப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தயவு செஞ்சு பேசாதீங்க. உளவியல் ரீதியாக இது நல்லது கிடையாது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அது குறைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாகவே விட்டிங்கன்னா மார்க் நல்லா வரும். அதான் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் விடாமல் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஏற்கனவே பண்ண பர்ஃபார்மன்ஸை விட இப்போ பர்ஃபார்மன்ஸ் குறையும். நல்லா புரிச்சுக்கோங்க. மேலும் முன்னாடியெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, படிக்கிறாங்களா நைட்டு அப்படின்னு சொல்லிடலாம். இப்பயும் மறுபடியும் வந்து அதே ஃபாலோ அப்பாக பண்ணாதீங்க. ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுமே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் பிரேக் விட்டு படிக்கிறது நல்லது. ஒரு கேப், ரெஸ்ட் பீரியடு, ½ பிரேக்கு, நடக்கிறது, வாக்கிங்கு, அந்த மாதிரி ஃபோன் பார்க்கறது இல்லை. ஸோ உளவியல் ரீதியாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த ஸ்டேட்டில் இப்போ இருக்கணும். அதாவது தூக்கம் அப்படிங்கிறது ரொட்டீனாக தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்கங்க. இன்னும் எக்ஸாம் டேட் எப்போ சொல்லல, ஆனா புதுசா எந்த ப்ரொசீஜரும் நம்மளுக்கு கிடையாது. ஆல்மோஸ்ட் அதே சென்டர் கூட போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் வந்து சில ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க. ஆனா இன்னும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அது அடிஷனல் ஃபீஸும் எதுவும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து போக்குவரத்து செலவுகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனது போன்ற பல செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. அடுத்த வாட்டி கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுமா, நம்ம போட்ட எஃபர்ட்லாம் மறுபடியும் வீணாக போகுமா அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி நினைக்காதீங்க. பாஸ்ட் முன்னாடி நடந்ததையும் நினைக்காதீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க. அது நம்ம கையில் கிடையாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ப்ரெசன்ட். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்களால் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். டிசிப்ளின்டாக படித்து ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி சாப்பிட்டு ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்க முடியும். மறுபடியும் கொஞ்சம் காலத்துக்கு ஃபோனு மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களை கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கணும். அவ்வளோதான். டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.